வணக்கம் என் தமிழ் உறவுகளே. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருக்கும் இடமாகும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் ஆத்தூர் வட சென்னிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி. மலையின் அடிவாரத்தில் சுமார் 400 வருட காலமாக விளங்கும் ஆலமரம் இதுதான். ஆலமரத்தின் அடியில் அழகான விநாயகர் சன்னதி உள்ளது. படிக்கட்டுகளை ஏறுவதற்கு முன்பு முருகப்பெருமானும் மயிலையும் தரிசனம் செய்வோம். இப்போ நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கலாம். இத்திருக்கோவிலில் முருகப்பெருமான் தனி சிறப்புடன் அருள் பாலித்து வருகிறார். அது என்ன சிறப்புனா, இத்திருக்கோவிலில் முருகப்பெருமான் 3 வடிவங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீ பாலசுப்பிரமணியராக குழந்தை வடிவிலும், பின் வள்ளி தெய்வானை சமேதா ஸ்ரீ சுப்பிரமணியராக திருமண கோலத்திலும், அதன் பின் ஆதிமூலர் தண்டாயுதபாணியாக முதிர்ந்த பருவத்திலும் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து அருள் பாலித்து வருகின்றார். 3 கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருவது இத்திருக்கோவிலில் மட்டுமே உள்ள சிறப்பு. 3 வடிவில் முருகப்பெருமான் காட்சி தருவது நம் வாழ்வில் விதிகளை குறிப்பதாக உள்ளது. அதாவது, குழந்தை பருவத்தில் எந்த கவலையும் இல்லாமல் சிரித்த முகத்துடனும், அதன் பின் திருமணம் ஆகி தன் துணைவிகளோடு பொறுப்பான குடும்ப தலைவராகவும், பின் வயது முதிர்ந்த பின்பு துறவியாகவும் காட்சி தருகிறார். படிக்கட்டுகளை ஏறும் பொழுது வழியில் முருகருக்கு காவடி எடுப்பது போன்ற அழகிய சிற்பம் உள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குழந்தை வரம் கேட்டு தொட்டில்கள் கட்டி வைத்து சென்றுள்ளனர். அருகில் வேல் அம்புகள் அதிகமாக உள்ளது. அம்பினுள் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அற்புதமாக உள்ளார். அருகில் ஆதிசேஷனின் சிற்பமும் அழகாக வடிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் கிருத்திகை, வளர்பிறை, சஷ்டி, விசாகம், ஆடி 18, ஆடி அமாவாசை, கந்தர் சஷ்டி, சூர சம்ஹார விழா, தைப்பூசம் மற்றும் அமாவாசை ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஔவையார் முருகப்பெருமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த காட்சி சிற்பமாக தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் மலையின் மீது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது அங்கு அழகுடன் கூடிய ஒரு சிறுவன் மலையின் அடிவாரத்திலிருந்து மலையின் உச்சிக்கு வேகமாக ஓடுவதை கண்டனர். அந்த சிறுவனின் அழகினால் ஈர்க்கப்பட்ட மற்ற சிறுவர்களும் வியப்படைந்து அந்த சிறுவனை பின்தொடர்ந்து மலையின் மீது ஓடினர். அச்சிறுவன் மலையின் உச்சியை அடைந்ததும் மின்னல் ஒளி ஏற்பட்டு மறைந்து விட்டதாகவும், சிறுவர்கள் திரும்பி வந்து தாங்கள் கண்ட காட்சியை ஊர் பெரியவர்களிடம் எடுத்து கூறியுள்ளனர். சிறுவர்கள் கூறியதை கேட்ட கிராம பெரியவர்கள் மலையின் உச்சியை அடைந்து அவ்விடம் பார்த்தபோது 3 சிலைகள் சுயம்பாக தோன்றியுள்ளதை கண்டு அதிர்ச்சியுற்றனர். அந்த 3 சிலைகளும் வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் என உணர்ந்த பொதுமக்கள் சிலைகளுக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்துள்ளனர். படிக்கட்டுகள் ஏறும் பொழுது வழியில் மண்டபம் உள்ளது. சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துவிட்டு மலையை ஏறுவதற்கு வசதியாக இருக்கு. சுயம்பு சிலைகளை வழிபட்டு வந்த பக்தர் ஒருவர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி, நான் இந்த இடத்தில் குழந்தையாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறியதாகவும், அதன் பின் சுயம்பு சிலைகளுக்கு பின்னால் பாலசுப்பிரமணியராக நிறுவப்பட்டார் என்றும் கோவில் வரலாறு கூறுகிறது. குழந்தை வடிவில் உள்ள பாலசுப்பிரமணியருக்கு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மை பார்த்து சிரிப்பது போன்ற அழகான முகத்துடன் முருகப்பெருமான் இருப்பது மிகவும் சிறப்பு ஆகும். கோவிலின் 5 நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக நிக்குது பாருங்க.
அங்கதான் இப்ப நம்ம போகணும். மேல இருந்து பார்க்கும் பொழுது இயற்கையின் அழகு ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம ஏறுற படிக்கட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 60 படிக்கட்டுகளா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 தமிழ் ஆண்டுகளை குறிக்கும் வகையில் 60 வடிவங்களில் படிக்கட்டுகள் பிரிச்சு அழகா கொடுத்துருக்காங்க. இப்படிக்கட்டுகளை வழிபட்டால் பக்தர்களின் ஆயுள் அதிகரிக்கும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. மலையின் அடிவாரத்திலிருந்து கால பைரவரும் நம்ம கூட சேர்ந்தே மலை ஏறுறாரு பாருங்க. முருகப்பெருமானின் தரிசனத்திற்காக அவரும் நம்ம கூடவே சேர்ந்து மலையை ஏறிக்கிட்டு இருக்காரு. இம்மலையில் பக்தர்கள் கிரிவலம் வருவதும் வழக்கமாக உள்ளது. இம்மலையை கிரிவலம் வந்தால் தீய சக்திகளிடமிருந்து முருகப்பெருமான் நம்மை காப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இப்போ நம்ம மலையை ஏறி கோவில் நுழைவாயிலுனுள் வந்துட்டோம். இங்க வலதுபுறமும் இடதுபுறமும் தற்போதைய கல்வெட்டாய் கோவிலின் திருப்பணிகளை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த கோவிலின் கதவு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. முருகனின் வாகனமான மயிலும் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் இருப்பது போலவும் தனியாகவும் யானையும் ரொம்பவே அழகா இந்த கதவு இருக்கு. இக்கோவிலுக்கு வரும் பெரும்பாலான பக்தர்கள் மன அமைதிக்காகவும் வீடு நிலம் போன்றவை வாங்குவதற்காகவும் கட்டிடங்கள் கட்டுவதற்காகவும் இக்கோவிலில் கிரிவலம் வருகின்றனர். இத்திருக்கோவில் மேற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. 3 சன்னதிகளாக முருகப்பெருமான் குழந்தை வடிவிலும் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலும் பின் வயது முதிர்ந்த பிறகு ருத்ராட்சம் அணிந்தும் தலையில் பாகையுடனும் ஆதிமூலராக அருள்பாலித்து வருகிறார். இது போன்ற 3 பருவத்தையும் ஒரே இடத்தில் இக்கோவிலில் மட்டுமே காண முடியும். இங்குள்ள குழந்தை வடிவிலுள்ள முருகனை அமாவாசை முடிந்து வளர்ப்பிறை சஷ்டியில் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அதாவது சஷ்டி என்னும் திதியில் விரதம் இருந்தால் அகப்பையில் அதாவது கருப்பையில் கரு வளரும் என்பது ஐதீகம். இங்கு விநாயகரின் சிற்பம் உள்ளது. விநாயகரை தரிசனம் செய்வோம். குழந்தை வடிவில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அற்புதமாக காட்சி தருகிறார். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.